Hello friends, welcome to Thanjavur Maths. இன்னைக்கு நாம பார்க்க போறது types of fractions. So fractionsல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போறது like fraction. Like fraction அப்படினு சொன்னா denominator same நம்பரா இருக்குறத நம்ம like fraction னு சொல்லுவோம். இப்போ 6/5, 1/5, 3/5 இந்த மூணு fractionsம் like fractions. அதே மாதிரி 6/51, 8/51, 24/51 இந்த மூணு fractionsம் like fractions. அதுவே unlike fractionsனா என்னன்னா denominator வேற நம்பர்ஸா இருந்ததுன்னா அது unlike fraction னு சொல்றோம். இப்போ 9/6, 20/3, 43/96 இதுல denominator வேறயா இருக்கிறதுனால இந்த மூணு fractionsம் வந்து unlike fractions. அடுத்தது mixed fraction. Mixed fractionல என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு whole நம்பரும் இன்னொரு fractionம் இருக்கும். இப்போ இங்க 1ங்கிறது whole number, 2/3ங்கிறது ஒரு fraction. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட் ஃப்ராக்ஷன் என்னன்னு சொன்னால் நியூமரேட்டரில் உள்ள நம்பர் வந்து 1ன்னு இருந்தால் அதை வந்து யூனிட் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். 1/6ங்கிறது யூனிட் ஃப்ராக்ஷன், 1/5, 1/35, 1/763 இதெல்லாம் நம்ம வந்து யூனிட் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷனை எப்போ வந்து ப்ராப்பர்னு சொல்லலாம் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து சின்ன நம்பராகவும் டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராகவும் இருந்ததுன்னா அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். இப்போ 2/3 இதில் நியூமரேட்டர் ஸ்மால் நம்பர், டினாமினேட்டர் வந்து அதை விட பெரிய நம்பர். ஸோ 2/3, 5/7 இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது நியூமரேட்டர் வந்து பெரிய நம்பராகவும் டினாமினேட்டர் வந்து சின்ன நம்பராகவும் இருக்கிறத வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க சேம் நம்பராகவும் இருக்கலாம். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பராக இருந்ததுனாலும் அதையும் நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5/2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டர் 5 தான் வந்து பெரிய நம்பர், டினாமினேட்டர் 2ங்கிறது வந்து சின்ன நம்பர். ஸோ இதுவும் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். 53/53 இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் நம்பர், இதையும் நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் சொல்கிறோம். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.